உதயநிதி வேண்டாம், அமைச்சர் துரைமுருகனுக்கு முதல்வர் பதவி, எழுந்த முக்கிய கோரிக்கை. உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது துணை முதல்வர் பதவி வகிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் அதிமுக சார்பாக புதிய கோரிக்கை ஒன்று எழுந்துள்ளது. நேற்று மதுரை வாடிப்பட்டியில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் மாஜி அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டார். அதில் அவர் பேசும்பொழுது உதயநிதி துணை முதல்வராவது குறித்து திமுகவிற்கு எதிராக பல கேள்விகள் எழுப்பினார். குறிப்பாக கடந்த தேர்தலில் தனது மகன் துணை முதல்வர் பதவிக்கு வருவார் என்று ஏன் கூறவில்லை? அதேபோல் நிகழ்ச்சிகளுக்கு தனது பக்கத்தில் தனது மகனை அமர வைத்துவிட்டு கட்சிக்காக அயராது உழைத்த மூத்த நிர்வாகிகளுக்கு ஏன் கீழே இடம் கொடுக்கப்பட்டுள்ளது? இதன் மூலம் உங்களுக்கு சர்வாதிகாரம் தெரிகிறது. இதில் எங்கே திராவிட அரசியல் மற்றும் அண்ணா உள்ளார்? அதேபோல வெளிநாட்டிற்கு சென்று அங்கிருந்து கொண்டு வந்த முதலீடுகளை பற்றி ஏன் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை? அதை ஏன் மறைக்க வேண்டும்? இதற்கு பதில்தான் தற்பொழுது உதயநிதியை துணை முதல்வர் பதவியில் ஏற்ற துடித்து வருகிறார். வெளிநாட்டிலிருந்து வந்த எந்த ஒரு முதலீட்டையும் கொண்டு வரவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. தற்பொழுது தனது மகனை துணை முதல்வர் பதவியில் அமர்த்துவதற்கு பதிலாக மூத்த அமைச்சரான துரைமுருகனை அமர்த்தலாமே என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இப்படி பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது, அதாவது துரைமுருகனை இவர் மூத்த அமைச்சர், இவர் முதல்வர் பதவியில் அமர வைக்கலாமே, அதான் துணை முதல்வர் பதவியில் அமர வைக்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை கீழே உள்ள கருத்துக்கள் பட்டியலில் தெரிவியுங்கள். இதை அனைவரும் பார்க்கட்டும், மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். உங்களுடைய சர்வே அப்படின்றது எங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட எப்போதும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நன்றி.